Color very why this very color very. அடிராக்கம்மா கையத்தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு அடராசாவே பந்தல் கட்டு புது ரோசா பூ மாலை கட்டு அட ஒன்ன போல இங்கு நானும் தாண்டி படி ஒண்ணு சேர இது நேரம் தாண்டி சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங்கு சக்கு 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 சாங்கு. வெல்கம் டு நம்ம வீட்டு மகாலட்சுமி. அது ஒரு மணி நேரம் கழிச்சுதான். ஆனா வாரம் 7 மணிக்கு வைதிஸ் கொலவெரி செம்ம ஜாலியா கலக்கட்டும். ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டியா நம்ம வீட்டு மகாலட்சுமியில வர மாதிரியே 4 குடும்ப குத்துகளுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஒரே டிஃபரன்ஸ், அங்க வர போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட 85 கிலோக்கு தங்க நகை போட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்ல அப்படின்றதுனால கவரிங்ல 4 செயின் வாங்கி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு வைதிஸ் கொலவெரி குடும்ப குத்து வழக்கு ஸ்பெஷல். பார்த்துட்டு இருக்கிற 4 பேரும் பல வருடங்களா ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு நல்ல மருமகளா, நல்ல நாத்தனாரா, கொழுந்தியாளா, இது மாதிரி பல ரோல் எல்லாம் பார்த்துட்டு வீட்லயே உட்கார்ந்து இருந்தபோது திடீர்னு இந்த ஷோவை பார்த்து நாங்க கலந்துக்கிட்டே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனர் வேர் சாரி எல்லாம் வாங்கி இங்க வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச் லேடிஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. ஒரு 4 பேரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் வந்து மக்களுக்கு தேவை. பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா யாரா இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேராவது அப்படி இருப்பாங்க. அதுல இருந்து இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பக்கம் இருக்கிற முதல் குத்துவலுக்கு வைஷாலி. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது வைஷாலி? 3 years ஆகுது. 3 years ஆகுது. It's a love marriage or it's arranged marriage of the பெரியர்கள்? Love marriage. Love marriage only. உங்க வீட்ல இருந்து யாரும் வந்திருக்காங்களா இங்க? ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. எங்க வந்த ஹஸ்பண்ட்? ஹே, ஏதோ யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி உட்கார்ந்தீங்க. காதல் கல்யாணமா? யார் ப்ரோபோஸ் பண்ணீங்க முதல்ல? இதெல்லாம் தான் கேட்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி இதை கேட்கணும்னு சொல்லிட்டு டிவி ரூல்ஸ் படி இருக்கு. சொல்லுங்க, எப்படி நீங்க லவ் பண்ணீங்க? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க. பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு. சரி ப்ரப்போஸ் பண்ணேன். அவங்க ஆனா வந்து ஓகே சொல்லல. ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் தான் ஓகே சொன்னாங்க. 6 மாசம் எதுக்கு டைம் எடுத்துக்கிட்டீங்க? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 6 மாசத்துல தெரிஞ்ச விஷயம்லாம் என்னது? என்னன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ண மாட்டாரு. டீசென்ட்டா இருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை வருவாரு, பாப்பாரு, போயிடுவாரு. என்ன அவர் என்ன போஸ்ட் ஆபீசரா? அவரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிடுவாரா? ஓகே, அவ்வளவுதான். அதனால தான் உங்களுக்கு பிடிச்சதா? உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? வீட்ல அப்போஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு லவ் மேரேஜ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவும் இல்ல. படிக்கணும், நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் எல்லாம் பண்ணணும்னு. அப்புறம் எப்படி ஒத்துக்க வச்சீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? உங்க வீட்ல எப்படி ஒத்துக்க வச்சீங்க? எங்க வீட்ல ஓகே. அவங்க வீட்ல வந்து எதுவுமே சொல்ல. சரி ஸ்ட்ரைட்டா கூட்டு போயிட்டு குண்டத்தூர்ல தாலி கட்டேன். ஸ்ட்ரைட்டா போய் குண்டத்தூர்ல தாலி கட்டிட்டீங்களா? நீங்க ஏதோ பால் பூத்துக்கு போன மாதிரி சொல்றீங்க. குண்டத்தூர்ல போயிட்டு வீட்டுக்கு தெரியாம தாலி கட்டிங்களா? இல்ல சார், வீட்டுக்கு தெரியும். எங்க வீட்டுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு தெரியும். பட் அவங்க வந்து வரல யாருமே. இப்போ ஓகேவா? இப்போ எல்லாமே சுபம். இட்ஸ் சுபம் முடிவு. வெரி நைஸ். அடுத்ததா பிரவீனா, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 3.5 years. 3.5 years. உங்களுக்கு என்ன லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். உங்க கூட யார் வந்திருக்கா இன்னைக்கு? என்னோட கோ சிஸ்டர் வந்திருக்காங்க. கோ சிஸ்டர் எங்க? கோ படத்துல நடிச்ச சிஸ்டர், கோ சிஸ்டர். உங்க 2 பேருக்கு ஒரே மாமியார்ல? எஸ். அவங்க கிட்ட உங்க 2 பேருக்கு பிடிக்காத விஷயம் என்ன? காமனா நீங்க 2 பேரும் கிசுகிசுக்கிற விஷயம். நீங்க இந்த டிவியை பார்த்துட்டு இந்த குடும்பத்துல ஒரு குளறுபடி ஆகணும். இதெல்லாம் விடுங்க, இந்த क्वेश्चनல கேக்குது. இல்லங்க, இந்த क्वेश्चन கேட்டா தான் அடுத்து நீங்க சொல்வதெல்லாம் உண்மை செட்டுக்கு போக முடியும். போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. வாங்க, உங்க மாமியார் கிட்ட பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. கேரிங்கா பாத்துப்பாங்க. ஓகே. இந்த பக்கம் ஸ்ரீதேவி. எஸ். நீங்க எத்தனை வருஷமா ஹவுஸ் ஒய்ஃப்? 8 years ஆயிடுச்சு. என்னது? ஓகே. எப்படி 13 வயசுல தம்பிங்க மாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்களா? சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே. உங்களுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? இல்ல அரேஞ்ச் தான். ஓகே. நீங்க வர்க் பண்றீங்களா?
இல்ல ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். பிசினஸ் பண்றாரு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒர்க்லாம் பண்ணீங்களா? இல்ல படிச்சிட்டு இருந்தேன். படிச்சிட்டு இருந்தீங்க. ஹஸ்பண்ட் படிக்க வச்சாரு, படிச்சேன். ஹஸ்பண்ட் படிக்க வச்சாரா? ஆமா. சூரிய வம்சம் ஃபேமிலி, வெரி நைஸ். அப்படியே என்ன படிச்சீங்க? சித்தா மெடிசன். சித்தா மெடிசன். இப்ப உடல் உபாதைக்கெல்லாம் மருந்து சொல்ல தெரியுமா? தெரியும். உங்க கல்யாணத்துல உங்களுக்கு இதுக்கு பிடிச்ச விஷயம் எது? இந்த மேரேஜ் 8 இயர்ஸ்ல. என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஜாலி. எனக்கு கல்யாணம் 8 இயர்ஸ் ஆச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீலே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஜாலியா எது கேட்டாலும் ஓகே சொல்வாரு. ரொம்ப ஜாலியா இருப்பாரு. இங்க வந்திருக்காரு அவரு? இல்ல. யார் வந்திருக்கா உங்க கூட? என் கூட யாரும் வரல. ஓ, தைரியமா தனியா அமைச்சு வச்சிருக்காரு. வாட் a confident man he is. and கடைசி அந்த பக்கம் அப்படியே வந்து போத்தீஸ் வாசல் நிக்கிற மாதிரி நின்றுக்கிறீங்க. சுகன்யா, கல்யாணம் ஆகி உங்களுக்கு 3 வருஷம் ஆகுது அப்படின்னு வந்து எங்க கிட்ட குறிப்பில் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு லவ் மேரேஜா? ஆமா. எப்படி அந்த காதல் ஆரம்பிச்சது? எந்த மாதிரி காதல் வந்து நாங்க மல்டிமீடியா கோர்ஸ் படிச்சோம். சோ அங்க பார்த்து அப்படியே லவ் பண்ணோம். நீங்க படிச்சோம்னு சொல்லும்போதே ஒரு ஜாயிண்ட் கொலாபரேஷன் தான் தெரியுது. படிச்சு முடிக்கல, அது படிச்சிட்டு இருக்கப்பே லவ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. யார், உங்களே அவரியா? ரெண்டு பேருமே முடிக்கலையா? இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க. அதான் எப்பவுமே இந்த பசங்க கேடியா இருப்பானே. அப்புறம் வேலைக்கு போனோம்ல. இப்ப வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்ல எல்லாம் சொல்லியாச்சா? வீட்ல சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? வீட்ல சொன்னதுக்கு அப்புறம் எங்க வீட்ல அப்போஸ் பண்ணாங்க. அவங்க வீட்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. கடைசில என்ன ரெண்டு வீடு ஒத்த சம்மதத்தோட நடந்ததா இல்லனா ஒரு மாதிரி குன்றத்தூர் திருப்பத்தூர்? அதுக்கு அப்புறம் ஃபைனலா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க எங்க வீட்ல. ஆயிட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு உங்க அம்மா அப்பா மாப்பிள்ளை கிட்டே இதான் ரொம்ப நல்ல விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் தான் என்ன சொல்லுவாங்க? டோட்டலாவே அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க எல்லா கேரக்டர்ஸுமே. மாப்பிள்ளை மொத்தமாவே இவங்க வேண்டான்னு சொன்னவங்க இப்போ இந்த மாதிரி கிடைக்காதே அப்படின்ற மாதிரி மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டே சாப்பாடு விட்டுறாங்க. யார் வந்திருக்கா இன்னைக்கு உங்க கூட? அம்மா. எங்க அம்மா? அம்மா, உங்களுக்கு வந்து மாப்பிள்ளைய பத்தி சொல்லுங்க. இவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லவரான்னு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது? மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் வந்து அனிமேஷன் என்ஜினியர் வித் ஏசி மெக்கானிக் 2 பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ எங்க வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏசி சர்வீஸ் பண்ற மாதிரி எங்க வீட்டுக்கு வந்தாரு. என்னது, ஏசி சர்வீஸ் பண்ற மாதிரி வந்ததா? ஓ, உங்களுக்கு வந்து ஏசி சர்வீஸ் பண்றதால மாப்பிள்ளை சூப்பர் கிஃப்ட் வந்தாரு. ஆனா ஒருத்தர் லவ் பண்றாங்கற விஷயம் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? என்னது, ஒரு ஏசி மெக்கானிக் என்னடா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படின்ட்டீங்களா? அனிமேஷன் இன்ஜினியர் படிச்சிருக்காருல. ஓ, அத பாத்துட்டீங்க நீங்க. மல்டிமீடியா முடிச்சிருக்காரு. சோ எல்லாருக்கும் பிடிச்சு ரொம்ப ஹாப்பியா கல்யாணம் பண்ணோம். ஹாப்பியா கல்யாணம் பண்ணீங்க. இன்னும் 2 நிமிஷம் பேசினீங்கன்னா மாப்பிள்ளை எங்க வேலை செய்றாரு, எவ்வளவு சம்பளம் எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க போல இருக்கு மாமியார். Thank you so much. and ladies, நீங்க 4 பேரும் வந்து இத்தனை நாள் வீட்ல வந்து சாத்வீகமா நிறைய வேலை பண்ணிருப்பீங்க, ஆபீஸ் போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த ஷோ அது மாதிரி கிடையாது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தாக்கும். அது உங்களை படு பயங்கரமா வந்து அப்படியே நோக்கி தாக்க பாக்கும். அதெல்லாம் நீங்க தாண்டி இங்க இருக்கிற மக்கள், அங்க பாருங்க, அந்த சவுப்பு பேண்ட், அந்த பச்சை சட்டை, அந்த பாயம்மா ஆயம்மா, இவங்க எல்லாம் பயங்கரமா கை தட்டணும். ஓகே, முதல்ல சேர்ந்து வந்து மொத்தமா ஒரு அமானுஷத்தை ஃபேஸ் பண்ணணும். அது பேர் தான் லொலலாயிரம். நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி 4 பெண்கள் புடவை கட்டி இவ்வளவு நகை போட்டு நின்னாங்கனாலே நம்ம வீட்டு மகாலட்சுமி ஞாபகம் வருதுனால தான் நம்மளே அப்படி ஆரம்பிச்சோம். அதுல ஒரு பெண்கள்லாம் வந்தோடனே கேம் விளையாட மாட்டாங்க, செம்ம குத்தாட்டம் போடுவாங்க. அது மாதிரி ஒரு டான்ஸோட நம்ம வந்து இது போலாமே. யூ கைஸ் ரெடி? ஆடலாமா? உங்க மாமனார் மாமியாருக்கு டெடிகேட் பண்ணிடலாம். ஓகே, this dance is dedicated to all the மாமனார்ஸ் and மாமியார்ஸ் and music please. கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கோ. கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கோ. சென்னண்ணன் தோள் மேலே பூமாலையாக நாளே அன்பாலே நம் வீட்டை ஆளும் ராணியானாளே. அதிகாலையில் சுப்பிரபாதம் கேட்கும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் டைமா எங்க ஆளுங்க வந்து டான்ஸ் ஆடணும் அப்படினோட சிரிச்சு வந்தா சீனா தானா டோய் மாதிரி பாட்டு போடாம குடும்ப பாட்டா போட்டிருக்காங்க. அதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் நேயர்களே, இட்ஸ் குடும்ப ஸ்பெஷல், குடும்ப குத்து விளக்கு ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல லொலலாய் ரவுண்ட் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஓகே, இது பேர் வந்து தக்காளி சட்னி. இங்க உங்க 4 பேரை நிக்க வச்சுட்டு எங்களோட துபாய் மாடல்ஸ், ஏடிஎம் செக்யூரிட்டி மாடல்ஸ் வந்து நிப்பாங்க உங்க எதிர்க்க. நீங்க பாட ஆரம்பிச்சு ஜாலியா பாடினே இருக்கும்போது அழுகி போன கோயம்பேடு கோலி சோடா ஷூட்டிங் வாடகை கூட்ட தக்காளி எத்தனை அந்த தக்காளி எடுத்து உங்களை பாடவும் பொழிச்சுன்னு அடிப்பாங்க. நீங்க ஜாலியா எல்லா அடியும் வந்து புறமுதுக்கு காட்டாம வாங்கணும். ஓகே ஓகே லேடிஸ், உங்களுக்கான தக்காளி ஜூஸ் ஆரம்பிக்க போகிறது. ஓகே, அடுத்த 2 நிமிஷத்துக்கு என்ன நடந்தாலும் ஸ்தம்பிச்சே போனாலும் பாட்டை மட்டும் நிறுத்தாம செம்ம ஜாலியா பாடணும். ஓகே, ரெடி? எஸ். மியூசிக். Why this Colorado start? அண்டங்காக்கா கொண்டைக்காரி
காற்று வெள்ள தொண்டக்காரி ஐயாரெட்டு பல்லுக்காரி காயில மீனே கண்ணுக்காரி போடு போட்டால் செய்வ காட்டு காரி காதல் பச்சோண்டி எல்லாவின் பூஜாண்டி பச்சை தண்ணி ஒத்த பார்வையில் பச்சை வெப்பாண்டி தாண்டி போயிடாண்டி தாவணி சொல்லிட்டேனி முத்தத்தாய வேதை எல்லாம் புத்தாவை ஏண்டி நல்ல ஈஸி ஆடலாம் கொண்டக்காரி கொண்டக்காரி ஐயாயிட்டு பல்லுக்காரி இந்த கேள்வி டார்கெட் கண்ணுக்காரி பூவால் போடு போட்டால் செய்வ காட்டு வேட்டக்காரி அடி அடி நல்ல அடி போடி தாக்கு போ ஃப்ரெண்ட் போ நீங்க திருப்பி அடிக்கலாம் அடி ஐயோ ஆடலாம் அடி 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 ஆஹா 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 ஹவுஸ் வைஃப் தேங்க் யூ so much லேடிஸ் நல்லா கை தட்டலாம் புருஷனே இங்க வாங்க நல்லா வந்தாச்சு போலயே இத்தனை நாள் யார் ஒரு காதல் கனவு நினைச்சிருந்தியோ வெள்ளை சட்டை அழுக்கானாலும் பரவாயில்ல கரைப்பட்டாலும் பரவாயில்லன்னு எப்படி அடிச்சாரு பாத்தீங்களா நான் கூட ஒரு பேச்சுக்கு தான் அடி சொன்னேன் பார்த்தா என் போனை எடுத்தா நோன்றேன் ஏய் இந்தா என் தம்பிக்கா சாப்பாடு போடுவேன் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அடி எதுக்காக இவ்வளவு வெறிய காமிச்சிக்கிறீங்க மைக் கொடுங்களா அவங்ககிட்ட சொல்லுங்க எதுக்காக இவ்வளவு வெறி உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசை என்னெல்லாம் ஞாபகம் வந்தது அடிக்கும் போது என்னெல்லாம் இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது எப்பவுமே வந்து எதனா ஒரு பேசினாலும் முறைப்பாங்க முறைப்பாங்க அது எதுவும் பண்ண முடியல இப்ப கோவத்தை காமிச்சிட்டேன் கோவத்தை காமிச்சிட்டீங்களா எத்தனை தக்காளி போயிட்டு இருக்கோம் அதுவும் போயிருக்கும் ஒரு 20 போயிருக்கும் 20 போயிருக்கோம் 20 தக்காளி போயிருக்குன்னு வந்து கூச்சமே இல்லாம உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு இதுக்கு பழி வாங்க நீங்க ரெடியா இப்போ உங்க புருஷன் வந்தாங்க நிப்பார் இதே மாதிரி இமீடியட் அட்டென்ஷன் பண்ணலாம் நீங்க நாங்க போன போது அது தாண்டா ஒரு தக்காளி பொஞ்சாய் தாண்டா எல்லாமே இது தெரியாம அந்த குழந்தைய போட்டு 20 அடி அடிச்சிருக்க மன்னிப்புங்க சாரி சாரி செல்லம் உட்காருங்க 4 பேருக்கு ஒரு நல்ல கை தட்டிடலாம் லேடிஸ் ரொம்ப நல்லா விளையாடுனீங்க எப்படி இருந்தது 4 பேருக்கு விளையாடுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்து இது லொலலாயிரம் ஒன்று தான் ஓகே இதுதான் நீங்க சேர்ந்து உங்களுக்கு ஓகே பாருங்க அவங்க ஒருத்தவங்க ஓபி அடிச்சிட்டாங்க நான் பெருசா மாட்டிக்கல ஆனா இதுக்கப்புறம் விளையாட போறவங்களாம் தனித்தனியா விளையாடணும் அப்படி விளையாடி நீங்க மகிழ்விச்சாதான் உங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும் புஷ்னு கேமரா வாங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த ரவுண்டுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு உங்களுக்கு தோணும் ஆனா ஆரம்பிக்கும் போது பட்டு புடவை கட்டி சாமுத்திரிகா லட்சணப்படி 4 பேர் வந்திருந்தாங்க அமானுஷ்யங்கள் விளையாட்டுக்கெல்லாம் விளையாடணுங்கிற ஆர்வத்துல இன்னைக்கு மாடர்ன் சானியா மிர்சாக்களா மாறி உட்காந்துக்கிறாங்க உங்களுக்கான தனித்தனி ரவுண்ட் இது ஓகேவா உங்கள 4 பேர்ல 2 பேர் ஹவுஸ் வைஃப் 2 பேர் வேலைக்கு போறவங்க சோ இல்ல தரசியா இல்ல வெளில போய் வேலைக்கு பண்ற ஒரு பயங்கரமான மாடர்ன் மங்கையா அப்படின்ற போட்டி தான் இப்ப 2 ரவுண்டா நடக்க போகுது ஓகே முதலாவதா கண்ணு கட்டுகிற சுகன்யா நீங்க தான் உங்க பக்கத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட் எதிர்த்து போட்டி போட போறீங்க உங்களுக்கான இந்த விளையாட்டோட பேரு ஓடி விளையாடு பாப்பா சோ நீங்க பாப்பான்னு ஃபீல் பண்ணிடாதீங்க அதுக்கு நாங்க தனியா மும்பைல இருந்து ஒருத்தங்களை வர வச்சிருக்கோம் லெட்ஸ் வெல்கம் தி பாம்பே மாடல் ஓடி விளையாடு பாப்பலால இந்த மிஷின் அமுக்காயினோன்னு ஆட்டோமேட்டிக்கா அது ஓட ஆரம்பிச்சிடும் ட்ரெட்மில் தெரியும்ல அது ஸ்லோவா ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும் சோ 2 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட போன எபிசோட்ல ஒருத்தங்க 53 கிலோமீட்டர் வேகத்துல ஓடினாங்க அது ஒரு நெருப்பு கோழி ஓடுற வேகம் சோ அந்த வேகத்துல நீங்க ஓடி பாடி மக்களை மகிழ்விச்சீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழும் ஓகே ஓகே are you ready எஸ் ரெடி ஓடி விளையாடு பாப்பா ஆரம்பிக்க போகிறது என்ன நடந்தாலும் ஸ்தம்பிச்சே போனாலும் பேபி are you ready பாட்டு மட்டும் எடுக்க கூடாது your time and music starts now Why this Colorado start தூது வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா தூது வருமா
விடுமா பாதி சொன்னதும் அதோடி விடுமா முத்தங்கள் அள்ளி வீசவே வெக்கம் என்னடா பெண்ணோடு கொஞ்சம் பேசவே வெக்கமா இதழோடு சொப்பனம் தான் திறந்து விட்டதா இன்னைக்கு சின்ன துரோகமே செய்யடா தூது வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா தூது வருமா கனவில் வருமா கரைந்து விடுமா நல்லதே நடக்கும் என்றே சீனத்தின் வாஸ்து ஒன்றே பார்த்தேனே வீட்டின் உள்ளே வேகம் சிவப்பிலே டிராகன் படமும் சிரித்திடும் புத்த சிலையும் வைத்தேனே எதற்கு மூலையிலே பல கடை தாண்டி வந்தாய் வாஸ்துகள் எல்லாம் பொய் என்றாய் கொடிய சாத்தானே என்னை தூக்கி செல்லவா தூது வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா தூது வருமா ஐயோ ஒரு நூலிழை தப்பிந்தா கூட இத்தனை நீங்க அப்படி கீழே ஒன்றிருப்பீங்க தெரியுமா? ஆமா ஏன்னா ஆரம்பத்திலே நீங்க ஆரம்பிச்சது ரொம்ப தவறான ஒரு ஸ்டார்டிங். எங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ட்ரெட்மில் வந்து தாம்பரத்துல இருக்குது, நீங்க வந்து பொத்தேரியில போயிட்டு பண்றீங்க தூது வருமான்னு எஜ்ஜில. ஆனா நான் உங்களை வந்து உயிர் காப்பாத்திருக்கேன். ஓகே, நல்ல ஜாலியா தான் இருந்தது. பாட்டை நீங்க விடவே இல்லை, கடைசியில ஒண்டி அப்படி இழுத்துக்குது. அது இழுத்துக்குது அந்த ஃபாஸ்ட்ல இழுத்துக்குது. ஒரு நல்ல கை தட்டிடுங்க. பிரவீனா, are you ready now? உங்களுக்கான தனி ரவுண்ட் இது. ஓகே. மூக்குப்புடி கப்பு நடி அப்படின்ற இந்த ரவுண்ட்ல வந்து ரெண்டு ரூல்ஸ் தான். ஒன்னு என்ன அப்படின்னா, நான் ஒரு விசில் வச்சு அதை ஊதும் போது தான் நீங்க இந்த ஜூஸை குடிக்கணும். ஓகே. ரெண்டாவது வாட்டி கப்புன குடி அப்படின்றது இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா அதை கீழே வைக்கும் போது அதுல எதுவுமே இருக்கக்கூடாது. பாதி மீதி வச்சீங்கன்னா அதை உங்க ட்ரெஸ் மேலே ஊத்தி விட்டுரும். ஓகே ஓகே. இங்க யார் ஆடியன்ஸ்ல விசில் அடிப்பீங்க? உங்க மண்டையை பார்த்தாலே விசில் ஒண்டி தான் அடிப்பீங்கன்னு தெரியுது. லெட்ஸ் வெல்கம் காட்டேரி நரி டு விசில். ஓகே, என்ன நடந்தாலும் எவ்வளவு விசில் வச்சாலும் கல்பா குடிச்சிட்டு பாட்டை முடிச்சிட்டு ஜாலியா ஓட்டு வாங்கிட்டு போயினே இருமா. ஓகே, டைம் அண்ட் மியூசிக் ஸ்டார்ட்ஸ் now. Why this Colorado? Start. ஹலோ மிஸ்டர் எதுக்கட்சி கேள்விக்கு பதில் ரொமான்டிக் ஆடுறா. காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. ஹலோ மிஸ்டர் எதுக்கட்சி கேள்விக்கு பதில் காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. காதலா உன்னை நான் விட்டேன். கைத்தளம் பட்டியே பிரிய விட மாட்டேன். கண்கள் நீராட விடவே விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் எதுக்கட்சி ஹலோ மிஸ்டர் எதுக்கட்சி கேள்விக்கு பதில் என்னாச்சு? காத்து ஆடி பாவி 18 வயசாச்சு. காதலா உன்னை நான் விட மாட்டேன். கைத்தளம் கட்டினே பிரிய விட மாட்டேன். நக்கலாவா குடிக்கிற நீ? ஹலோ மிஸ்டர் எதிர்காட்சி நக்கலாவா குடிக்கிற? கேள்விக்கு பதில் என்ன? காத்து நாளாச்சு 18 வயசாச்சு. காதலா உன்னை நான் விட மாட்டேன். இதுல கொஞ்சம் மீதி குடியா பாக்க. கைத்தளம் போதும் இந்த ஜூஸ் ஃபுல்லா குடிக்க தேவையில்ல. நல்லா இருக்குன்னா ரசிச்சு குடிக்கிறியா? என்னன்னை பாருங்க, கேட்டு தொலைக்கிறோம், பாடுங்க, கமான். உன்னோடு வாழத்தான் என்னன்னை பெற்றாலோ உன்னோடு சேரத்தான் ஸ்டாப் திஸ். மியூசிக் இருந்ததுனால கொஞ்சம் ஒப்பேத்திட்டோம். ஒரு நல்ல கை தட்டிடலாம்.
ஏமா சினிமால ஸ்டண்ட் நடிகரா இருக்கிற ஒரு கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி பண்ணிருக்கோம். ஓகே, 4 பாம்பு பிடிக்கிற ஒரு கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 150 கிலோ இடையில இருக்கிற 4 பேரை கூப்பிட்டு யாருமே இதை ஃபுல்லா குடிச்சது இல்ல. ஆனா நீங்க ஒரு வாட் a கேர்ள் யூ ஆர், வாட் a லேடி. ஒரு வாட்டி இந்த இரும்பு மனுஷி கைதட்டலாம். இத்தனை வருஷம் இவங்க சமையல இவங்களே சாப்பிட்டு எப்படி பாம்பு விஷம் பாம்புக்கே யாராதோ விஷமுறிவு ஏற்பட்டு இவங்களுக்கு. ஓட்டேரி நரி பக்கத்துல இருந்து பார்க்க எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? இவங்க பண்ணது எப்படி இருந்ததுன்னு ஒரு விசில்ல காட்ட. ஓகே, விசிலுக்கு முத்தம் கொடுக்காம யாருக்கு கை கொடுக்காம போய் உட்காந்துக்கோ. பிரவீனா, நீங்க ஜெயிச்சீங்களா? உங்க ஃப்ரெண்டு ஜெயிச்சாங்களா? யார் பண்ணது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நம்ம அவங்களே ஓட்டிங் கூப்பிடணும். சுகன்யா, நீங்களும் வந்தீங்கன்னா அப்படியே ஓட்டு எடுத்துடலாம். உங்ககிட்ட சொல்லுங்க, ஒரு ஒர்க்கிங் விமன்ல இருக்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு? இல்ல வாட் ஆர் தி குட் திங்ஸ் அபௌட் ஒர்க்கிங்? ஒர்க் பண்றதுனால ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து ஃபாஸ்டா எடுக்கலாம். வீட்லயும் வந்து ஒரு மரியாதை இருக்கும். ஒர்க் பண்றாங்க, இவங்க வந்து கொஞ்சம் டெசிஷன்லாம் எடுக்க முடியும். ஏதானா உங்க கிட்ட கேட்டு எடுப்பாங்க. நல்ல பதில். இந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க பண்ணது வந்து கொஞ்சம் பிடிக்கல தான். இருந்தாலும் ஓட்டிங்ல பார்க்கலாம். பிரவீனா, அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரெட் கலர் கொடி எடுத்து உங்களுக்கு ஓட்டாகவும், சுகன்யா அது பிடிச்சதுன்னா கிரீன் கலர் கொடி எடுத்து சுகன்யாவுக்கு ஓட்டாகவும் நீங்க மாத்தலாம். சுகன்யாவையும் பிரவீனாவையும் கோடீஸ்வரி ஆகிறது உங்க கையில தான் இருக்கு. ரெட் கலர் ஃபார் பிரவீனா, கிரீன் கலர் ஃபார் சுகன்யா. $18,403,2 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரவீனா டைரக்டாக ஃபைனல்ஸ் போகிறார். டைரக்டா நீங்க ஃபைனல்ஸ் போனது எங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா நீங்க தோத்தாங்குழி ரவுண்ட் போயிட்டு அதுல இருக்கிற ஏதாவது ஒண்ணு தேத்தி என் மூஞ்சில வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் a very unsafe zone. 4 இல்லத்தரசிகள், 2 பேர் ஒர்க்கிங் விமன், 2 பேர் ப்ராப்பர் ஹோம் மேக்கர். இவங்க 4 பேர் வந்து இன்னைக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க அவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணதை பாத்துட்டீங்க, ஸ்ரீதேவி அண்ட் வைஷாலி. ஸ்ரீதேவி, உங்க மன ஓட்டம் என்ன இருக்குது? என்ன போயின்னு இது உதித் நாராயணா பக்கு பக்கு பக்குங்குது. பக்கு பக்கு பக்கு. அண்ட் வைஷாலி, உங்களுக்கு என்ன டாஸ்க் இருக்குமோன்னு பயமா இருக்கு. நீங்க எதுக்கு ஏவிஎம் சரவணன் மாதிரியே உட்காந்துறீங்க? ஓகே ஸ்ரீதேவி, நீங்க தான் முதல்ல இதை ஃபேஸ் பண்ண போறீங்க. நம்மளோக அண்டா ரவுண்டு தான் உங்களுக்கு. இதுல என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்க, சினிமா ஷூட்டிங் கிளைமேக்ஸ் காட்சிக்கு வாடகைக்கு விட்டப்பட்ட கண்ண படத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 டன் ஐஸ் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இதுல நின்று செம்ம ஜாலியா 2 நிமிஷம் பாட்டு பாடணும். ரெடி? ஓகே, லெட்ஸ் கோ. ஸ்ரீதேவி, கரெக்டா செட் ஆயிருக்கு. உங்களுக்குனே செஞ்ச அண்டா மாதிரியே இருக்குது. என்ன நடந்தாலும் ஸ்தம்பிச்சு போனாலும் அண்டா உள்ள இருந்து வெளில வராம செம்ம ஜாலியா பாடணும். Your time and music starts now. Why this Colorado? Start. என்ன ஜாலியா நிக்குது? எப்படியோ மாட்டிக்கிட்டேன், குட்டி செவத்துல நான் முட்டிக்கிட்டேன், தப்பி சொல்லவே நினைச்சேனே, பாவி மனசுக்கு தெரியலையே, விட்டு செல்லவே துடிச்சேனே, வழி ஏதும் புரியலையே, எதுக்காக நீ டென்ஷன் ஆகுற, எதுக்காக நீ டிஸ்டர்ப் ஆகுற, ஏன்னா நீ லவ்ல விழுந்துட்ட, ஐயோ எப்படியோ மாட்டிக்கிட்டேன், என்ன சலூன்ல வேலை செய்ற? செவத்துல நான் முட்டிக்கிட்டேன், என்கிட்ட போய் பேசுன அது டூ மச், என்ன டிரைவரா யூஸ் பண்ணியே அது 3 மச், எங்க வீட்டுல போட்டு கொடுத்த அது 4 மச், இப்ப இங்க நிக்க வச்சியே அது 5 மச், எதுக்காக டென்ஷன் ஆகுற, எதுக்காக நாயா குறைக்கிற, எதுக்காக டென்ஷன் ஆகுற, ஏன்னா வயது குறைவரையில விழுந்துட்டேன். என்ன கிரியேட்டிவிட்டி, சூப்பர். எப்படியோ மாட்டிக்கிட்டேன். குட்டி
செவுத்துல நான் முட்டிக்கிட்டேன். ஒரு வாட்டி நல்லா கை தட்டில அவங்களுக்கு. சீக்கிரமா. இதுல இருக்கிறது என்ன நல்லா இருக்கா, ஜாலியா இருக்கா? ஒரு சலனமும் இல்ல. ஏப்படியோ மாண்டி ஏப்படி அப்படி ஜாலியா பாடுனீங்க. அது வெளியில, உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தானே தெரியும். இப்போ உங்க வெளில கூட்டி வரணுமா இல்ல அங்கே இருக்கீங்களா? இல்ல வந்துடும் சீக்கிரம். வெளில வாங்க, கம் ஆன். Thank you. ஒரு வாட்டி இவங்களுக்கு இன்னொரு வாட்டி நல்லா கை தட்டலாம். யாருமே வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இது உள்ள நின்னது இல்ல. ஐயோ ஓ மை காட் அப்படிலாம் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க. ஆனா நீங்க தைரியமா உள்ளே நின்றுறீங்க. எப்படி கால்ல மரத்து போலியா? இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப. சரி திருப்பி உள்ள போயிடுங்க. வானவா? வேணாம் போதும். நல்லாவே நிஜமாலே பண்ணீங்க. பாட்டு பாடினது வந்து ஈன சுரத்துல முனையினாலும் பாடி விட்டீங்க. இதோட பெட்டரா வைஷால் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஆர் யூ ரெடி? ரெடி. இந்த ரவுண்டோட பேரு ஐயோ அம்மா கழுது புலி. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அடுத்த 2 நிமிஷம் இந்த சேர்ல அப்படியே உயரமா படுத்துக்கோங்க. ஓகே, நடுவுல யார் வேணாலும் வரலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி நீங்க பாட்டு பாடணும். ஓகே ஓகே. வைஷாலி, உங்களுக்கான ஐயோ அம்மா கழுது புலி ஆரம்பிக்க போகிறது. என்ன நடந்தாலும் யார் வந்தாலும் பாட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது. Your time and music starts now. Why this Colorado? Start. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலியை தான் கட்டிக்கிட்டு கத்துக்கலாமா, இல்ல பிள்ளை குட்டி கத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? சாம்பராணி வாசத்துல வளர்ந்த சுருக்கினி, அடி சகுனம் பார்த்து சிரிச்சு நீ. சாமிக்கெல்லாம் சகுனம் தேவையில்லையே, ஒரு சாக்கு போக்கு சொல்வதெல்லாம் நியாயம் இல்லையே. அடியே கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலியை தான் கட்டிக்கிட்டு கத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி கத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? ருசியா பாக்குற, ருசியா பேசுற, ருசியா சமையலும் செய்தியாடி. பசும்பாலையில துவரம் பருப்ப கடைஞ்சி தாளிச்சு கொடுக்கட்டுமா? பத்திய சோடா நான் உன்னை கேட்ட காரசாரமா, சமைக்க தெரியுமா? ஐயம்மா மிளகா தொக்கா நான் செய்வேன், நீ சாப்பிட்டு பாரு. நண்டு வறுக்க தெரியுமா, கோழி பொறுக்க தெரியுமா, ஆட்டுக்கால நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியும். இடுப்பு ஓரமா எடுத்து கையா காரமா, கண்டு நீயும் பிடிச்சுதா எடுத்து கையா தராதமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலியை தான் கட்டிக்கிட்டு கட்டிக்கலாமா, இல்ல பிள்ளை குட்டி பெற்றுன்னு கட்டிக்கலாமா? பசுமாலையில ருசியா பேசுற, ருசியா பாக்குற, ருசியா சமையலும் செய்தியடி. பசுமாலையில துவரம் பருப்ப கடைஞ்சு தாளிச்சு கொடுக்கட்டுமா? பத்திய சோறா நான் உன்னை கேட்க காரசாரமா, இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருப்பாங்க. மண்டையில் நெத்தியில மிளகுல ரசமா, மிளகா தொக்கா. ஆஹா என்ன அழகு! அந்த விரலோட மூஞ்சி அழகா. கையை கொஞ்சம் எடுங்க. கேமரா ஜூம் பண்ணுங்க, ஜூம் இன், க்ளோஸ் அப்ஸ் ஆங்கிள். ஒரு நிமிஷம் லைட் டிம் பண்ணுங்க. அப்படியே நான் இப்ப திரும்பி பாக்குறேன். ஓகேவா? நீங்க கத்துங்க அப்படி இருட்டுல. இந்த இன்னும் கொஞ்சம் இருட்டு, நல்ல இருட்டு. இப்ப நீங்க கத்துறீங்க, நீங்க பாப்போம். ஓகே, டிவி பார்த்துட்டு 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரணும். மை டியர் லிசா, குட்டி சாத்தான், அதுக்கப்புறம் என்ன படம் ஈவில் டேட், இதெல்லாம் நீங்க லைவா பார்க்கணும்னா இப்ப பார்க்கலாம். அப்படி கத்துங்க இப்போ. வைஷாலி, கண்ணாடி பாக்குறீங்களா எப்படி இருக்கீங்கன்னு? ஏன் வைஷாலி? மேக்கப் நம்மள பார்க்க முடியாது. புருஷனை கேளுங்க எப்படி இருக்காங்க உங்க வைஃப் பாக்குறதுக்கு? ரொம்ப கொடுமையா இருக்குது. ரொம்ப கொடுமையா இருக்குதா? இல்ல காரணம் அப்படியே எல்லாம் இல்லையே, அழகா தானே இருக்கு. அது இந்த மூக்கு மேக்கப் தான் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க மேக்கப் சூப்பர். இல்ல பாருங்க ஒரு வாட்டி பாருங்க. மேக்கப் மேன் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஒரு செகண்ட் பார்த்து அவங்களுக்கே பயமா இருக்கு. இத பக்கத்துல இருந்து க்ளோஸ் அப்ல பாக்குற எல்லா கேமராமேனுக்கு ஒரு வாட்டி கை தட்டிடலாம். டிவில இத பார்த்துட்டு இருக்கிற உங்க மன தைரியத்துக்கு, மன துணிச்சலுக்கு எங்களோட சல்யூட்ஸ். ஐயோ அம்மா கழுத புலினா இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு அர்த்தம்? நல்லாவே புரிஞ்சுது. கழுத புலி யாரு? நான் தான், வேற யாரு? ஓ வெரி நைஸ். பாக்குறதுக்கே அது மாதிரி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஹஸ்பண்டோட கான்ட்ரிபியூஷன் 2 ரவுண்ட்ல இருந்தது. அதான் என்ன ரொம்ப மெய் சிலுக்க வச்சது. இவங்களை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்ரீதேவி, I welcome you to the stage.
போட்டி முடிஞ்சு போச்சு, நீங்க 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆனா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஓகே, இந்த வாய்ப்பு என்னன்னா போட்டி கிடையாது, அதாவது ஒரு விளையாட்டு கிடையாது, உங்களோட தனித்திறமையை நீங்க வெளிப்படுத்துற ஒரு ரவுண்ட். ஓகே, நீங்க ஏற்கனவே வந்து நிறைய சீரியல்ல நடிச்சிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க உங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தலாம். ஓகே, இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நாங்க எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கண்டஸ்டன்டே கூடுவோம். ஓகே, ஐ ரெடி? ஓகே ரெடி. உங்களுக்கான சீன் நான் சொல்லிடுறேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? எவ்வளவு நாங்க பாத்துட்டோம், இதை பார்த்து தொலைய மாட்டோமா? ஸ்ரீதேவி, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அந்த சோஃபா செட்ல போய் உட்காருறீங்க. ஓகே, தூங்கி எழுஞ்சிக்கிறீங்க. எழுஞ்சிக்கும் போது பார்த்தா உங்க எதிர்க்க ஒரு பேய். ஓகே, என்ன ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணணும், நீங்க நடிச்சு காட்டணும். ஓகே, நீங்க இந்த நடிப்பு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நீங்க கொஞ்சம் முடி ஒண்டி இப்படி அப்படி கொஞ்சம் எதுவுமே பண்ண நாமளா இருந்தாலும் அவங்க பயந்துருவாங்க. போய் சோஃபால உட்காருங்க. சோஃபால ஆக்ஷன். பேய் வந்திருக்காங்களா? ஊர்ல இருந்து உங்க சித்தப்பா வந்திருக்காங்களா? பேய பார்த்து நல்ல பயப்படுமா? தூங்குங்க. எங்க அத பார்த்தா வரது கூட வர மாட்டேங்குதுங்க. சரி, பேய் இல்ல இப்போ, சாய்மா இங்க. ஆனா உனக்கு திடீர்னு தூக்கத்துல ஒரு பயம், வீட்ல ஒரு திருடன் பூந்துட்டானோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்க வீடு இங்கதான் மெயின் டோர் வந்து பாக்குறீங்க, எட்டி பாக்குறீங்க. ஓகே, ரெடி, தூங்கு. ஆக்ஷன். பைத்திய பித்துக்குள்ள வந்து நடிக்க வந்த அம்மர் என்ன நடிக்குது? சரி, ஓகே, ஒரு வாட்டி நல்லா கை தட்டிடலாம், வேற வழி இல்ல. இந்த நடிப்பு எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. வைசாலி, நீங்க உங்க கணவர் 2 பேருமே சிறந்த நடன புயல் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், தகவல் வந்துருக்குது. சோ உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து நீங்க ஒரு டான்ஸ் ஆடலாம். ஓகே, யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. இல்ல, இந்த தகவல் எங்களுக்கு கிடைச்ச ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். யூ கைஸ் கேன் டான்ஸ் இன் தி சேம் காஸ்டியூம் அண்ட் மேக்கப். கைஸ் ரெடி? சேம் மேக்கப். லெட்ஸ் வெல்கம் தி ஹஸ்பண்ட் டு தி டான்ஸ். Music please for the lovely couple of Indian pharmacy. Thank you, புருஷன். புருஷனுக்கு ஒரு நல்ல கை தட்டிடலாம். நீங்க 2 பேரும் இப்படி கோஆர்டினேட்டடா ஆடுறத பார்த்தா ஏரியால எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் உங்களை தான் மேடை ஏத்துவாங்க போல இது. அதே ஸ்டெப் அப்படி அது என்ன போட்டீங்க? அது புருஷன் செம்மையா இருந்தீங்க. என்ன ப்ரொஃபஷனல் டான்சரா நீங்க? ஆமா, அந்த காலத்துல அது லாரன்ஸ் கிட்ட. ஓ, லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட ப்ரொஃபஷனல் டான்சரா இருந்தார். ஓ, வெரி நைஸ், சூப்பர். 2 பேருக்கான போட்டி முடிஞ்சு போச்சு. இந்த அழகு தேவதைக்கு ஓட்டு போடுறவங்க ரெட் கலர் கொடியும், இல்ல இவங்க ஐஸ்லாந்து தான் எனக்கு பிடிச்சதுன்றவங்க கிரீன் கலர் கொடியும் காட்டலாம். ஓட்டுகள் அடிப்படையில் பார்த்தால் ஸ்ரீதேவி கிட்டத்தட்ட 17 கோடி வாக்குகள் பெற்று டைரக்டாக ஃபைனல்ஸுக்கு போகிறார். தோத்தாங்குழி ரோட்ல 2 பேர் விளையாட போறாங்க. வைஷாலியை எதிர்த்து போட்டி போடுறது சுகன்யா. இந்த மிக பெரும் டப்பால 4 பதுங்குழி இருக்கும். அந்த குழிக்குள்ள என்ன நடந்தாலும் காலை விட்டு என்ன இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்ததுக்கு போகணும். இதை பண்ணிட்டே இருக்கிற டைம்ல மக்களை நீங்க மகிழ வைக்கணும். ஓகே, பாட்டும் பாடணும். 4 டப்பா போதுண்டா அப்பா, அதுதான் இந்த ரவுண்டோட பேரு. நீங்க ரெடியா? ரெடி. ஓகே, ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். முக்கியமான இன்னொரு ரூல், நான் எப்ப கை காமிக்கிறேனோ அப்பதான் நீங்க உள்ள போகணும். எப்ப கை இப்படி வெளில இப்படி அப்படி பண்றேனோ அப்பதான் நீங்க வரணும் அடுத்ததுக்கு. அது வரைக்கும் உள்ளதான் நிக்கணும். ஓகே. 2வது விஷயம், நடுநடுல டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, குதிங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஓகே ஓகே, உங்களுக்கான நேரமும் இசையும் ஆரம்பிக்க போகிறது. கேர்ள்ஸ், லேடிஸ், ஆல் தி பெஸ்ட். மியூசிக். Why this Colorado? Start. கொக்கு மீனை தின்னுமா இல்ல என்ன மீனே கொக்க முழுங்குமா? தின்னா பசி எடுங்க
என்ன தின்ன தின்ன பசி எடுக்குமா பார்க்க பார்க்கறா நாக்கு ஊறுது பக்கத்துல நீ வந்தா வெட்டு கொட்டுது மூட்டை மூட்டையா ஆசை ஏறுது மூடி வச்சு எதைய கூடுது பஞ்சு முட்டை மேல நாட்டிய மூட்டவா கொச்சு கொத்தா முத்தம் போட்டு அனல கூட்டவா மீன தின்னுமா இல்ல மீனே கொக்க முழுங்குமா தின்னா பசி எடுக்குமா இல்ல தின்ன தின்ன பசி எடுக்குமா பார்க்க ஜம்ப் ஜம்ப் எனக்கு ஏன் கொஞ்சம் ஒதுக்கு அதாவது ஒரு ஆட்டம் ஆடி காட்டுற ஏகப்பட்ட திமிரு உனக்குள்ள இருக்கு நேரங்காலம் வரட்டும் நான் அடக்கி காட்டுறேன் தோள் மேல நான் தூக்கி ஊட்டவா வாயோட வாய் வச்சு சோறுட்டவா தோள் மேல நான் தூக்கி ஊட்டவா வாயோட வாய் வச்சு சோறுட்டவா வெள்ளால போல தெரியாத என்ன உன்னால தன்னால நடந்து வருது கொக்கு மீன் தின்னுமா இல்ல மீன் கொக்கு முழுங்குமா தின்னா பசி எடுக்குமா இல்ல தின்ன பசி எடுக்குமா அதுதான் பார்க்கறா நாக்கு ஊறுது பக்கத்துல நீ வந்தா வீட்டு கொட்டுது மூட்டை மூட்டையா ஆசை ஏறுது மூடி வச்சு எடைய கூடுது பஞ்சு முட்டை மேல நான் தீய முட்டவா கொட்டை கொட்டா முத்தம் கூட்டி அனல கூட்டவா கொக்கு மீன தின்னுமா இல்ல என்ன மீனே கொக்கு முழுங்குமா தின்னா பசி எடுக்குமா கொஞ்சம் கூட அருவருப்பே இல்லாம என்னமா ஆடுதுக்கு போடுறது. ரெண்டு பேரும் நல்லா கை தட்டிடுங்க. அந்த முட்டையை பார்த்து எனக்கே 3 நாளைக்கு மூச்சு முட்டி வாந்தி வருது. உங்களுக்கு எதுவுமே இல்லையா? அவ்வளவு சொரணே இல்ல. முடிஞ்சிச்சு. வெளில வா. அப்பா. ஏமா வைசாலி இன்னும் முட்டையில சமைச்சாலே டான்ஸ் ஆடுற பார்த்த எனக்கு ஒரு நிமிஷம் கேமரா அந்த பக்கம் போக முடியலடா. டாஸ்க் சார் டாஸ்க். ஓ 25,000 25,000. வேற எதுக்குமே பயப்படல நீங்க, கொஞ்சம் கூட பயமே இல்ல. இதுலயும் நண்டு கூட உங்களுக்கு பயமா இல்ல? இல்ல இல்ல. ஓ நிறைய வாட்டி பிளேட்ல பார்த்து பழகிடுச்சு அதுவும். அம்மானுஷி எங்க பக்கத்துல இருக்கும்போது எதுவுமே எங்களுக்கு தெரியல. நக்கலா பேசுறீங்க. ஓகே இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஃபைனல்ஸ் போக முடியும். அதனால இருக்கிறதுலே மோசமான அருவருப்பா செம்ம என்டர்டெயின்மெண்டா இருந்தது இவங்க தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வைஷாலிக்கு ரெட் கலர் கொடியும் பக்கத்துல சுகன்யாக்கு கிரீன் கலர் கொடியும் காட்டலாம். வைஷாலிக்கு ரெட் கலர் கொடி, சுகன்யாக்கு கிரீன் கலர் கொடி. முத்தழகு முனம் பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு. ஏகோபித்த ஓகோபித்த ஓட்டுகள் பெற்று ஃபைனல்ஸுக்கு போகிறவர் வைஷாலி. ஃபைனல்ஸுக்கு ஒரு 3 பெண்கள் இருக்காங்க. இந்த 3 பெண்கள்ல ஜெயிக்க போறது இல்லத்திலேயே இருந்து வீட்டை பயங்கரமா கவனிக்கிற அந்த இல்லத்தரசி பெண்மணியா, இல்ல நான் ஒரு மாடர்ன் மங்கியா இருந்தாலும் என் குடும்பத்தை பாப்பேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போற பெண்மணியான்றது. இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் 25,000 ரூபாய் ஜெயிக்க முடியும். நீங்க மேடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். Are you guys ready? ரெடி. நீங்க 3 பேரும் 3 எட்ஜ்ல நிக்கணும். சரியா? 3 எட்ஜ்ல நின்னதுக்கு அப்புறம் பெட் பாட்டு சுத்த ஆரம்பிக்கும். பாட்டு நீங்க பாடினே இருக்கணும். அப்பப்போ நான் விசில் ஊதும் போது ஜம்ப் பண்ணும். ஒரு விசில்னா ஜம்ப், 2 விசில்னா டான்ஸ், 3 விசில் அப்படின்னா வந்து கண்டினியூஸா அதே பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே? ஒவ்வொரு செகண்ட் நீங்க நிக்கும் போதும் உங்களுக்கு 200 ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல போயினே இருக்கும். தட் இஸ் நான் கொடுத்துட்டே இருப்போம். கேர்ள்ஸ் டைம் அண்ட் மியூசிக் ஸ்டார்ட்ஸ் now. Why this Colorado? Start. கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொல்லை கொல்லும் மாஃபியா கேப்புச்சினோ காஃபியா காஃபியா. என்னமா இது? 3 பேரும் சேர்த்து பிரைஸ் கொடுத்தா கூட கம்பெனிக்கு 325 ரூபாய் தான் செலவு. இட்ஸ் a very super episode. ஐயோ ச்சே. கடைசியா யாருமா உந்த? நீ தானே உந்த? 174 ரூபாய்க்கு வவுச்சர் வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க. 174 ரூபாய் வின் பண்ணிருக்க. சுகன்யா இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஒரு பொண்ணு தோத்தாங்குழி ரவுண்ட்லயும் தோத்து போய் இந்த ரவுண்ட்ல தோத்த இவங்களுக்கு 174 ரூபாயோட அனுப்புங்கன்னு சொல்லாம கொடுக்கலாம்னு சொல்லும்போது அவங்களுக்கு மட்டும் சான்ஸ் கிடையாது. நான் உங்களுக்கு தரேன். 4 பேர் சேர்ந்து சுத்துங்க. ஓகே? You guys deserve 25,000 rupees. Another chance. வா. ஓகே இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே கிடையாது. தோத்தாங்குழி ரவுண்ட்லயும் தோத்து போனவங்கள நாங்க ஃபைனல்ஸ்க்கே கூப்பிட்டது கிடையாது.
ஏன் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா உங்க பெருந்தன்மையா நீங்க அவங்க 3 பேருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நீங்கல்ல. ஆமா. அங்கேயும் உங்க மனசுல பேராசை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இதே இந்த இவங்க எல்லாம் அங்க உட்கார வச்சு ஐயா என்ன அப்படின்னு வந்துருக்கோம். அப்படிப்பட்டு நீங்க பண்ணாம நீங்க இப்படி பண்ணனால தான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ். ஓகே, ப்ளீஸ் த்ரோ த சேஃப்டி ஹெல்மெட் டு அஸ். நாங்க உங்க மண்டியில போட்டுக்கோங்க. கீழே பட்டனை கட்டிக்கோங்க. ஓ ஹெல்ப் வேற இதுல. ஓகே ரெடி. Why this Colorado? Start. கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா தண்ணீரில் திருப்பம் நீ ஒன்றினாலே தாங்கலாம் சின்ன வெள்ளம் நண்டலாம் நாரவா தண்ணீரில் சிற்பம் நீ கோடைக்கால தாகம் நான் உன்னை மட்டும் நெஞ்சுக்குள் ஊற்றவா ஐவா 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 அழகே பாபா ஐவா 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 அன்பே பாபா கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்பச்சினோ காஃபியா சோஃபியா தென் பிறவே ஆஹா, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தனக்கு வாய்ப்பு தானா வரும்ன்றது பழமொழிக்கு உதாரணமா. தோத்தாங்குழிலையும் தோத்து போய் பரிதாபமா சோஃபா செட்ல உட்காந்துருக்கும் போது ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த 3 அபலைகளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னும் போது கொடுங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. சூப்பர், கிழிச்சிட்டீங்க. நீங்களா மேல வந்திருக்க. கமெண்ட் டைகர்ஸ். ஓகே, வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு செகண்ட்ஸ். இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தாக்க சாத்விக மங்கை சுகன்யா. 1 நிமிஷம் 20 செகண்ட் நின்னு 16,000 ரூபாய்ங்கிற மிக பெரும் கேஷ் ஜெயிச்சிருக்காங்க சுகன்யா. See you with 4 brilliant people of Charlie's Angels. This is Balaji saying Tata, bye bye, good night, and have a great night.